வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் உன்னதமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எபேசியர் நிருபத்திலே 4வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வண்ணமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் போது 5:17 என்ன பார்த்தோம்? புது சிருஷ்டியா இருக்கிறோம், பழையவைகள் ஒழிந்து. நாங்க இங்க என்ன சொல்றாரு பவுல்? புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலை வெளிப்படுத்துகிறவராக வாழ்ந்தாரு. அப்படியே நாமும் வாழணும்னு எதிர்பார்க்கிறாரு. தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை குறித்து பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு? ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகளானோம், புதிய மனுஷனானோன்னு பார்த்தோம். அப்ப அந்த புதிய மனுஷனா இருக்கிற அந்த சுபாவத்தை காட்ட வேணாமா? அந்த சுபாவத்துக்கு முன்மாதிரி யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல ஒரு பாவமும் இல்லை. யோவான்ல தம்மிடத்துல திரும்பி வந்த மக்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களால் யாரால என்ன குற்றப்படுத்த முடியும்? யாரும் அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியல. பிலாத்து சொல்றாரு, இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன்னு சொல்றாரு. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து பூரணராக, பரிசுத்தத்திலும் பூரணராக அவர் இந்த பூமியில வாழ்ந்தார். அவரிடத்தில் பாவ சாயல் இல்லை. பாவம் இல்லாதவரா இருந்த அவர் மேல இயேசு கிறிஸ்து, இந்த பிதாவாகிய தேவன் இந்த பூமியில உள்ள நம்ம அனைவருடைய பாவத்தையும் சுமத்தி அவர் நமக்காக பாவம் ஆனார்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த புதிய வருடத்துல புதிய தீர்மானம் செய்யறதெல்லாம் சரிதாங்க. தேவன் நமக்கு கொடுத்த புதிய ஆரம்பத்துல புது சிருஷ்டியாக படைக்கப்பட்ட நாம புதிய ஆவியோடு கூட இணைந்து நடந்து நமக்குள்ள அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தரித்து கொள்ளணுங்க. எப்படி நாம ஒவ்வொரு நாளும் குளித்த பிறகு புதிய உடையை மாத்துகிறோமோ, அதுபோல ஒவ்வொரு நாளும் கடவுள் சமூகத்துல அமர்ந்து பழைய ஜென்ம சுபாவத்துக்கான பழைய மனுஷனுடைய கிரியைகளை அறிக்கையிட்டு களைந்து போட்டு புதிய மனுஷனுக்குரிய அந்த சாயலை நம்ம தரித்து கொள்ளணும். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகவே அதுக்கு பின்னால அவர் என்னென்னலாம் களைஞ்சி போட வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது, பொய், கோபம், கெட்ட வார்த்தை, திருட்டு, அப்புறம் இப்படி கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இப்படி இருக்கிற எல்லா துர்க்குணத்தையும் ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்தாதீங்க. அப்ப இந்த கிரியைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். நீங்களும் நானும் அவரை சந்தோஷப்படுத்தணும். அதனால நம்முடைய வாழ்க்கையில புதிய மனுஷனுடைய அந்த தன்மைகளை நாம் தரித்து கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொள்ளணும், அணிந்து கொள்ளணும். அப்ப இன்னைக்கு இந்த புதிய வருஷத்துல நுழைஞ்சிருக்கிற நாம அநேகர் எப்பயோ ஒரு நாள் இயேசுவை ஏத்துக்கிட்டு புதிய ஆரம்பத்தை பண்ணிட்டோம். புது சிருஷ்டியாக தேவன் நம்ம மாத்தி இருக்கிறார். தம்முடைய ஆவிய நமக்கு கொடுத்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் செஞ்சிருக்கும் போது நம்ம பொறுப்பு ஒவ்வொரு நாளும் புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டும். தரித்து கொள்றோமா? நம்மை நாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம்.
தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.